ஹாய், என் பேர் கௌசல்யா. ஸோ நம்ம இத்தனை நாளாக நேற்றுலாம் என்ன டாபிக் பார்த்துருப்பீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் பார்த்தீங்க கரெக்டாக. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங் டாபிக் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ ரீசனிங் ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் பொறுத்தவரை என்னது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்மளுக்கு மார்க்ஸ் தூக்கி விடுறதும் ரீசனிங் தான், மார்க் இறக்கி விடுறதும் ரீசனிங் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே எக்ஸாமில் நம்ம போயிட்டு ஒரு பஸ்ஸிலோ சீட்டிங்கோ டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் என்ன ஆகும், நம்மளுக்கு வைக்கிற பாசிபிலிட்டி மேபி தப்பாகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன ஆகிடுவோம், அப்செட் ஆகிடுவோம் கரெக்டாக. ஸோ அதனால என்ன ஆகிடும், அதுக்கப்புறம் வர எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுறது கொஞ்சம் டஃப் ஆகிடும் கரெக்டாக. ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ஒரு சில பேர் ரீசனிங்காக டஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் மூலியமாக தான் ஓவர் கம் பண்ண முடியும் சரியா. ஸோ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு என்னவாக இருக்கும், நீங்கள் வந்துட்டு கொஸ்டின் அட்டன் பண்ணுறப்போ வைக்கிற பாசிபிலிட்டி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் அது ஃபுல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ கோடிங் டீகோடிங் அப்படின்னா என்ன, ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் இன்ஜினியரிங் பேஸில் வந்திருப்பீங்க கரெக்டாக. ஸோ இன்ஜினியரிங் பேஸுன்றப்போ அதில் நீங்கள் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. ஸோ என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அதில் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ மோஸ்ட்லி அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே எங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அதாவது கோடிங் டீகோடிங்கிறத எங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னா ரியல் டைம்லேயே நிறையா பார்த்துருப்போம் அண்ட் நிறையா சினிமாவில் கூட பார்த்துருப்போம். ஸோ எல்லாருமே என்னது துப்பாக்கி படம் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. ஸோ துப்பாக்கி படத்தில் விஜய் ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு சீனில் அந்த கோடிங் டீகோடிங் யூஸ் பண்ணுவாங்க. எந்த இடத்துல அப்படின்னு கெஸ் பண்ண முடியுமா. ஸோ விஜய்க்கு என்ன ஆகும், அந்த ஒரு ஸ்லீப்பர் செல்ட்ட இருந்தும் ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பரில் 12 டாட்ஸ் தான் கிடைக்கும் கரெக்டாக. ஸோ அந்த 12 டாட்ஸை என்ன பண்ணுவார், அவர் க்யூப்ஸ்லாம் ஏதோ யூஸ் பண்ணி அவர் மண்டையை போட்டு கசக்கி என்ன பண்ணுவார், மேப்போட மேட்ச் பண்ணி அந்த 12 பிளேசஸ் கண்டுபிடிப்பார் கரெக்டாக. ஸோ அந்த இடத்துல இருக்கிறது அது என்ன தான், ஒரு கோடிங் டீகோடிங் தான். ஸோ அதுவே வந்துட்டு இப்போ நார்மலாக அது வேணாம் ரியல் லைஃப் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் பாய்ஸ் என்ன சொல்லுவாங்க, மொரட்டு சிங்கிள்னு சுற்றிட்டு இருப்பாங்க கரெக்டாக. பட் பொண்ணுகிட்டே பேச தெரியாது அப்படின்லாம் சீனை போடுவாங்க. பட் அவங்க ஃபோனை வாங்கி பார்த்தா எல்லாம் பையன் நம்பராக தான் இருக்கும். பட் பையன் நம்பரு அது எல்லா நம்பருமே பையன் நம்பர்னு சொல்ல முடியுமா, முடியாது. என்ன பண்ணியிருப்பாங்க, பொண்ணு பேரை பையன் பேர் போட்டு சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னதான் ஒரு கோடிங் டீகோடிங் தான். அதே மாதிரி பொண்ணுங்க செல்லே என்ன இருக்கும், எல்லாமே பொண்ணு பேராக இருக்கும். அது எல்லாமே பொண்ணுங்க நம்பரானா கண்டிப்பாக இருக்காது. பையன் பேரை என்ன பண்ணியிருப்பாங்க, பையன் நம்பரை பொண்ணு பேர் போட்டு சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு தான் பண்ணுவாங்க, ஒரு சேஃப்டி பர்பஸ் தான். வீட்டில் மாட்டிக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மாட்டிக்கக்கூடாதுன்றதுக்காக தான். ஸோ அப்போ கோடிங் டீகோடிங்னா என்னது, ஒரு இன்ஃபர்மேஷனை சேஃப்டி பர்பஸ்க்காண்டி அதை என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் மாடரேட் பண்ணி நம்ம பாஸ் பண்ணுறதா என்னன்னு சொல்லுவோம், கோடிங் டீகோடிங் சொல்லுவோம் சரியா. ஸோ அதில் 3 டைப் இருக்குது. என்னென்ன டைப் அப்படின்னா லெட்டர் கோடிங் அண்ட் டீகோடிங், நம்பர் கோடிங் அண்ட் டீகோடிங் அண்ட் அப்சர்வேஷன் கோடிங் டீகோடிங் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்குறோம் லெட்டர் கோடிங் அண்ட் டீகோடிங். லெட்டர் கோடிங் டீகோடிங்னா என்ன, வேர்ட்ஸ்லேயே இருக்குது சரியா. உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, அந்த வேர்டை என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு லாஜிக்கில் கோட் பண்ணியிருப்பாங்க. அந்த லாஜிக்கை கண்டுபிடிச்சி அதே மாதிரி இன்னொரு வேர்டு கொடுப்பாங்க, அதில் அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஆன்சர்ன்றதை கண்டுபிடிக்கணும் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட்டர் கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ ப்ரொடெக்ஷனை நான் எப்படி கோட் பண்ணியிருக்கேன், அப்போ க்ரியேஷனை எப்படி கோட் பண்ணணும்னு கேட்குறேன். ஸோ எப்படி இருக்கும், என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒன்றுமே கிடையாது, என்ன பண்ணியிருக்காங்க, வேர்ட்ஸை ஜஸ்ட்டு ப்ரொடெக்ஷன்ற வேர்டை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ க்ரியேஷனை எழுதுனா என்ன வரும், ரிவர்ஸில் எழுதுனா NOITAERC. ஸோ அப்போ ப்ரொடெக்ஷனை எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ க்ரியேஷனை எப்படி கோட் பண்ணணும், இந்த மாதிரி கோட் பண்ணணும் சரியா. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ ஆரஞ்சை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, அப்போ நிர்வாணை எப்படி கோட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. இது என்ன லாஜிக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதா. ஸோ இது என்ன லாஜிக்கு, லாஸ்ட்டு 3 என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் 3 என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது எழுதுனா ஃபர்ஸ்ட் என்ன வரும், லாஸ்ட்டு 3 லெட்டரை ஃபர்ஸ்ட்டில் எழுதணும், அதாவது VAN அண்ட் ஃபர்ஸ்ட் 3 லெட்டரை என்ன பண்ணணும், லாஸ்ட்டில் எழுதணும் NIR. ஸோ அப்போ எப்படி கோட் பண்ணணும், VAN NIR தான் இதோட கோடு, புரியுதா. ஸோ அப்போ கொடுத்துருக்க ஒரு வேர்டு அதை என்ன பண்ணியிருக்காங்க, லெட்டர்ஸ் வச்சே கோட் பண்ணாங்க அப்படின்னா அது பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், லெட்டர் கோடிங் அண்ட் டீகோடிங் சொல்லுவாங்க. ஸோ
ஸோ ஆர்கானிசமை இப்படி கோட் பண்ணியிருக்காங்க, அப்போ கிரியேஷனை எப்படி கோட் பண்ணுவாங்க? என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியுதா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இதில் ரெண்டு வேர்டை என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. கரெக்டா? ஸோ ஓஆரை ஆர்1 எழுதியிருக்காங்க, ஜிஏவை ஏஜின்னு எழுதியிருக்காங்க, என்ஐயை ஐஎன் அண்ட் எம்எஸ்ஸை எம்எஸ். ஸோ அப்போ ரெண்டு வேர்டை என்ன பண்ணியிருக்காங்க, கிராஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ அதே மாதிரி எழுதணும்னா இங்கே எப்படி எழுதுவோம், ஆர்சி. ஸோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி எழுதணும். அடுத்து ரெண்டு வேர்டை ஈன்னு கிராஸ் பண்ணி எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஐடி அண்ட் நெக்ஸ்ட்டு கிராஸ் பண்ணால் என்ஓ. ஸோ அப்போ இதுதான் என்னது, ஸோ அப்போ கிரியேஷனோட கோடு என்னது, ஆர்சி ஏஇ ஐடி அண்ட் என்ஓ தான் அதோட கோடு. ஸோ இன்னொரு வேர்ட் சொல்கிறேன், அது கண்டுபிடிங்க. ஸோ காரை இப்படி கோட் பண்ணியிருக்காங்க, டியரை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, அப்போ சிங்கை எப்படி கோட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்ன்றதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளும் இந்த இடத்துல என்ன பண்ணணும், எஸ்ஸை ஃபர்ஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சிஏஆரை ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ சிஏ லாஸ்ட்டாக எழுதிட்டு ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸை என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி டியரில் எடுத்தால் ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து லாஸ்ட்டாக எழுதிட்டு ரிமைனிங் வேர்ட்ஸை என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் எழுதினா என்ன வரும், ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் எடுத்து என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக எழுதணும். அண்ட் ரிமைனிங் லெட்டரை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டில் எழுதணும். ஸோ அப்போ எழுதுனா என்ன வரும், சிங்ஸ்ன்னு வரும். சரியா? ஸோ அப்போ இது என்னதான் ஒரு கோடிங் டிகோடிங் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பிரேக்கை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, அப்போ சோலாரை எப்படி கோட் பண்ணுவாங்க, ஏதாவது லாஜிக் தெரியுதான்னு பாருங்கள். ஸோ பிரேக்கை இப்படி 5 லெட்டர்ஸ் வச்சு கோட் பண்ணியிருக்காங்க, அப்போ சோலார் என்ன கோடாக இருக்கும்? ஸோ இதை பார்த்தது என்ன தெரியுது, ஸோ இங்கே பி இருக்குது, இங்கே ஏ இருக்குது. ஏக்கு அப்புறம் என்ன வரும், பி. ஆருக்கு அப்புறம் எஸ், டிக்கு அப்புறம் இ, ஏக்கு அப்புறம் பி அண்ட் ஜேக்கு அப்புறம் கே. கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒன்றை வந்துட்டு ஃபார்வர்டில் ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று பேக்வேர்டில் ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏக்கு அப்புறம் பி, ஆருக்கு அப்புறம் எஸ், டிக்கு அப்புறம் இ, ஏக்கு அப்புறம் பி அண்ட் ஜேக்கு அப்புறம் கே. கரெக்டா? ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சோலாரை கோட் பண்ணணும். ஸோ சோலாரை கோட் பண்ணால் ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும், ஃபார்வர்டில் ப்ரொசீட் பண்ணணும். அப்போ எஸ்ஸுக்கு முன்னாடி என்ன வரும், ஆர். ஸோ ஆருக்கு அப்புறம் எஸ் அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபார்வர்டில் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அப்போ ஓக்கு அப்புறம் என்ன வரும், ஏபிசிடி. அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். கரெக்டா? ஓக்கு அப்புறம் பி அண்ட் நெக்ஸ்ட்டு எல்லுக்கு முன்னாடி அப்போ என்ன வரும், கே எல். அடுத்து ஏக்கு அப்புறம் பி அண்ட் நெக்ஸ்ட்டு ஆருக்கு முன்னாடி QR. சரியா? ஸோ அப்போ இதுக்கு கண்டிப்பாக என்னவும் தெரிஞ்சிருக்கணும், ஏபிசிடியும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும், ஏபிசிடி படிக்கணும். அண்ட் இன்னும் 2 கொஸ்டின் சொல்கிறேன், இது நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேர்டை இது மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க, அண்ட் நெக்ஸ்ட் இந்த வேர்டு இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்ஜினை இதே மெத்தடில் எப்படி கோட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஏபிசிடி தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ ஏபிசிடி படிச்சு தான் ஆகணும். சரியா? ஸோ அப்போ இதை சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆன்சர் சொல்லுங்கள், எப்படி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ டீக்கு அப்புறம் என்ன வரும், யூ, ஆருக்கு அப்புறம் எஸ் அண்ட் பிக்கு அப்புறம் கியூ. கரெக்டா? அண்ட் நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஐக்கு அப்புறம் ஜே, டிக்கு அப்புறம் யூ, ஆருக்கு அப்புறம் எஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 3 என்ன பண்ணியிருக்காங்க, கீழேருந்து ஃபார்வர்டில் பண்ணியிருக்காங்க, அண்ட் நெக்ஸ்ட் 3 மேலேருந்து ஃபார்வர்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லோக்கும் அந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ எல்லோக்கு செக் பண்ண என்ன வருது, கேக்கு அப்புறம் எல், எக்ஸ்க்கு அப்புறம் ஒய், டிக்கு அப்புறம் இ அண்ட் நெக்ஸ்ட் 3 டபிள்யூக்கு அப்புறம் எக்ஸ், எல்க்கு அப்புறம் எம் அண்ட் ஓக்கு அப்புறம் பி. ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்ம இன்ஜினையும் கோட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 என்ன பண்ணணும், ஃபார்வர்டில் கோட் பண்ணணும். ஸோ ஃபார்வர்டில் கோட் பண்ண என்ன வரும், ஈக்கு முன்னாடி என்ன வரும், அப்போது ஈக்கு முன்னாடி டி அண்ட் ஜிக்கு முன்னாடி என்ன வரும், எஃப் அண்ட் எண்ணுக்கு முன்னாடி என்ன வரும், எம் அண்ட் நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் இதில் பண்ணணும், ஃபார்வர்டில் ப்ரொசீட் பண்ணணும். ஐக்கு அப்புறம் ஜே, என்க்கு அப்புறம் ஓ அண்ட் ஈக்கு அப்புறம் எஃப். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது,
FMD FOJ. And next சம்மருக்கு விண்டருக்கு நானே ஆன்சர் எழுதிட்டேனா? சரி ஓகே, என்ன லாஜிக்னு கண்டுபிடிங்க. ஸோ ஆன்சர் எழுதியாச்சு, என்ன லாஜிக்னு மட்டும் கண்டுபிடிங்க. என்ன லாஜிக்? ஸோ எஸ்க்கு அப்புறம் என்னது? டி. ஸோ அதோட நெக்ஸ்ட் லெட்டர். யூக்கு அப்புறம் டபிள்யூ வந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க? யூக்கு அப்புறம் VW. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு லெட்டரை ஸ்கிப் பண்ணி எடுத்திருக்காங்க. அதாவது எஸ்க்கு அப்புறம் டி அப்படின்னா +1 பண்ணியிருக்காங்க. யூக்கு அப்புறம் வின்றப்ப என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல? +2. ஸோ யூக்கு அப்புறம் VW. ஸோ +2 பண்ணியிருக்காங்க. அப்போ எம்முக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? +3. ஸோ எம்க்கு அப்புறம் NOP. ஸோ அப்போ +3 பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த எம்முக்கு என்ன பண்ணுறாங்க? +4 அண்ட் நெக்ஸ்ட் +5 +6. ஸோ அதே மாதிரி தான் விண்டருக்கு என்ன வரும்? +1 +2 +3 +4 +5 +6. ஸோ அப்போ இது மாதிரி என்னது? ஒரு லெட்டர் கொடுத்துருவாங்க, அந்த லெட்டருக்கு கீழே அவங்களே கோட் கொடுத்துருவாங்க. அது என்ன லாஜிக்னு கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க சேம் வேர்டுக்கு அந்த வேர்டுக்கும் என்ன பண்ணணும்? அதே லாஜிக்கை அப்ளை பண்ணி என்ன ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இதுதான் என்னது? லெட்டர் கோடிங் அண்ட் டீகோடிங். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ நம்பர் கோடிங் டீகோடிங் இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு லெட்டர்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த லெட்டருக்கு என்ன வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்பர்ஸ் வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அதே என்ன லாஜிக்னு நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஸோ உங்கள் ஹார்ஸுக்கு 8 15 18 19 5னு கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பீக்குக்கு என்ன கோடு வரும்னு கண்டுபிடிக்கணும். என்ன கோடாக இருக்கும்? ஃபஸ்ட்டு இந்த நம்பரில் எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? ஆல்ஃபபெட்ஸோட அந்தந்த நம்பர் கரெக்டாக. ஆல்ஃபபெட்ஸ் டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும்? 26 இருக்கும். அதில் ஹைச்சோட கவுண்ட் எத்தனாவதாக வரும்? 8th பிளேஸில் வரும். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஹைச் 8ன்றதுனால ஹைச்சுக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க? 8ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓக்கு என்ன வரும்? 15. ஆருக்கு 18, எஸ்ஸுக்கு 19 அண்ட் ஈக்கு 5. ஸோ அப்போ இதுக்கு எதை வச்சு கோட் பண்ணியிருக்காங்க? ஏபிசிடிக்கு ஆல்ஃபபெட்ஸில் உள்ள அந்தந்த கவுண்ட் வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ ஏபிசிடி படிக்கிறது இல்லாமல் அதோட சேர்த்து நம்ம என்னவும் படிக்கணும்? அதோட நம்பரும் படிக்கணும். அண்ட் கோடிங் டீகோடிங் பொறுத்தவரையும் எப்போதுமே ஆல்ஃபபெட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாமில் போனாலும் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன பண்ணிக்கோங்க? ஆல்ஃபபெட்ஸை எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ எழுதி எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 13 ஒரு ஆஃப், செகண்ட் 13 ரிவர்ஸில் எழுதணும். சரியா? அது ஏன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சில சம் சால்வ் பண்ணுவோம். அண்ட் ஆல்ஃபபெட் எழுதிட்டு அதுக்கு மேலே என்னவும் எழுதணும்? அதோட நம்பர் எழுதிக்கோங்க. ஸோ நம்பர் எழுதுனா என்ன வரும்? 26. ஸோ அப்போ ஹார்ஸ்க்கு இந்த கோட், அப்போ பீக்குக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா? பீக் கண்டுபிடிச்சா என்ன வரும்? பீக்கு என்ன வரும்? பீக்கு 16 அண்ட் நெக்ஸ்ட் ஈக்கு 5 அண்ட் நெக்ஸ்ட் ஏக்கு 1 அண்ட் கேக்கு 11. ஸோ அப்போ கண்டுபிடிச்சாச்சா? ஹார்ஸ்க்கு இந்த கோட்னா பீக்குக்கு என்னவா இருக்கும்? 16 5 1 11. அண்ட் நெக்ஸ்ட் ஏப்ரலுக்கு இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜூனுக்கு என்ன கோடு வரும்? இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஏக்கு என்னோட ஆல்ஃபபெட் என்னது? 1. பட் ஏக்கு என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க? 6ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 1 இங்கே 6. அப்போ எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்க? 5 ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிக்கு என்ன வரும்? 16 வரும். பட் இங்கே என்ன இருக்கு? 21 இருக்கு. அப்போ அதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க? +5 பண்ணியிருக்காங்க. ஏவோட கவுண்ட் 1, அதோட என்ன பண்ணியிருக்காங்க? +5 6. அண்ட் நெக்ஸ்ட் பிக்கு 16, அதோட +5 பண்ணால் என்னது? 21. ஆருக்கு 18, அதோட +5 பண்ணால் 23. அண்ட் ஐக்கு 9 ப்ளஸ் அதோட 5 பண்ணால் என்னது? 14. எல்லுக்கு 12, அதோட +5 பண்ணால் என்ன வரும்? 17. ஸோ அதே மாதிரி அப்போ என்ன பண்ணணும்? ஜூனுக்கு கோட் பண்ணணும். அப்போ ஜேயோட கவுண்ட் என்ன? 10, அதோட +5 பண்ணால் என்ன வரும்? 15. அண்ட் நெக்ஸ்ட் யூக்கு 21 ப்ளஸ் அதோட 5 பண்ணால் என்ன வரும்? 26. அண்ட் என்னுக்கு 14, அதோட +5 பண்ணால் என்ன வரும்? 19. ஈக்கு 5 ப்ளஸ் அதோட 5 பண்ணால் என்ன வரும்? 10ன்னு கோட் வரும். ஸோ அப்போ ஜூனோட கோட் என்னது? 15 26 19 10. ஸோ அப்போ கொடுத்துருக்க வேர்டுக்கு நம்பர்ஸ் வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரை என்ன லாஜிக்னு கண்டுபிடிச்சு அதே மாதிரி என்ன பண்ணணும்? அவங்க கேட்டிருக்க வேர்டுக்கும் கோட் பண்ணணும். நெக்ஸ்ட் டிசம்பருக்கு 55, மேக்கு 39, அப்போ ஜூனுக்கு என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன லாஜிக்காக இருக்கும்? ஸோ என்ன லாஜிக் பண்ணியிருக்காங்க? ஸோ டியோட கவுண்ட் என்ன? டிக்கு 4, ஈக்கு 5, சிக்கு 3, ஈக்கு 5, எம்முக்கு 13, பிக்கு 2,
ஈக்கு 5 அண்ட் ஆருக்கு 18 கரெக்டா? ஸோ அப்போ டோட்டலாக ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருது 55. ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க டிசம்பருக்கு 55ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேக்கு 13, ஏக்கு 1 அண்ட் ஒய்க்கு 25. 25 ப்ளஸ் 13னா 38, 38 ப்ளஸ் 1 39. அப்போ மேக்கு 39. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க கரெக்டா? ஸோ அதே மாதிரி ஜூனுக்கு ஆட் பண்ணால் என்ன வரும் ஜூனுக்கு 10 ப்ளஸ் 21 ப்ளஸ் 14 ப்ளஸ் 5. ஸோ ஆட் பண்ண என்ன வரும் 31, 31 ப்ளஸ் 14 என்ன வரும் 45, 45 ப்ளஸ் 5 50. அப்போ ஜூனோட கோடு 50 சரியா? ஸோ அப்போ லெட்டர் கோடிங்னா என்ன பண்ணாங்க ஒரு லெட்டர்ஸை ஆல்ஃபபெட்ஸ் வச்சே கோட் பண்ணி அதை என்ன பண்ணணும் நம்ம டீகோட் பண்ணணும். அதான் லெட்டர் கோடிங் டீகோடிங். நம்பர் கோடிங்னா என்னது லெட்டர்ஸ்க்கு நம்பர்ஸ் வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணணும் நம்பர்ஸ் வச்சு கோட் பண்ணணும். ஸோ இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கா? கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். பட் இதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. அப்போ எக்ஸாமில் எது மாதிரி கேட்பாங்க அப்படின்னா ஸோ எக்ஸாமில் 2 டைப்பில் கேட்பாங்க சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்ஃபபெட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஸோ ஆல்ஃபபெட்ஸில் என்ன இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு மோஸ்ட்லி என்ன தெரியும் 6 வரையும் தெரியும். எஃப்க்கு 6ன்ற வரையும் தெரியும். ஸோ ஜிக்கு 7ன்றது எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா G7. ஜி எப்படி போடுவோம் இப்படி தான் போடுவோம் கரெக்டா? ஸோ இது கீழே என்ன வருது 7 வருதா? ஸோ அப்போ ஜிக்கு 7 அண்ட் நெக்ஸ்ட்டு ஹெச்க்கு 8ன்னு வரணும் கரெக்டா? ஸோ இது 2 பார்ட்டாக இருக்கா? ஸோ அப்போ ஹெச் 8 ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு 9I. ஸோ எல்லாமே ஐ படம் பார்த்துருப்பீங்க கரெக்டா? சங்கர் சார் டைரக்ட் பண்ணது. அதில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வருவாங்க. அவங்க யாரு? ஸோ 9. ஸோ ஐ 9. ஸோ ஃபன்னியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னவா இருக்கும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு கேக்கு 11 சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா கிழவன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கே 11 அப்படின்னா கிழவன் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும். ஸோ எம்முக்கு 13ன்றப்போ எம் எப்படி போடுவோம் இப்படி போடுவோம். அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர்றதுனால என்னது 13. அதுவே டபிள்யூ எப்படி போடுவோம் இப்படி போடுவோம். அண்ட் செகண்ட் ஹாஃபில் வர்றதுனால அது என்னவா இருக்கும் 23W சரியா? அண்ட் நெக்ஸ்ட்டு டி தெரியும் நம்ம எல்லாருமே கிரிக்கெட் பார்ப்போம் கரெக்டா? T20. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க கிரிக்கெட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு Qக்கு 17. ஸோ Qவை இப்படி போடுவோம். ஸோ இது கீழே 7. ஸோ அப்போ Q 17 சரியா? ஸோ ஒரு சிலதை அங்கங்கே ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸாக அதுக்கு நெக்ஸ்ட் உள்ளதை ஈஸியாக ஞாபகம் வரும் கரெக்டா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எஜோடி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ஈயோடது என்னது 5, ஜேக்கு 10, ஓக்கு 15, டீக்கு 20 அண்ட் ஒய்க்கு 25. ஸோ 5, 10, 15, 20, 25. ஸோ இதை ஞாபகம் வச்சா இதுக்கு அடுத்த ப்ரீவியஸாக உள்ளது நெக்ஸ்ட் உள்ளது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் கரெக்டா? ஸோ இ ஜோதி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சா என்ன பண்ணலாம் ரிமைனிங் வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா? ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணி தான் ஆகணும் லெட்டர்ஸை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஒரு டைப் பார்த்தோம். அது என்னது அப்சர்வேஷன் கோடிங். ஸோ அப்சர்வேஷன் கோடிங்னா என்னது கொடுத்துருக்கிறது லாஜிக் இருக்குமா? அதாவது நம்பர்ஸோ லெட்டர்ஸோ வச்சு லாஜிக் இருக்காது. ஜென்ரலாக லாஜிக் அதாவது நம்ம கேம்லாம் விளாடுவோம் இல்லையா அது மாதிரி இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா? ஸோ எக்ஸாமில் கேட்குற பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் கேட்பாங்க. ஸோ இப்போ பார்த்ததுலாம் பேங்கிங்கில் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. கேட்டாங்க அப்படின்னா ஒரு மார்க்குக்கு தான் கேட்பாங்க சரியா? ஸோ நம்மளுக்கு கோடிங் டீகோடிங்னாலே ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக என்ன கேட்பாங்க 5 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. அப்போ அது எந்த மாதிரி டைப் கொஸ்டின் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்துட்டு கீழே டிஸ்பிளே ஆகும் சரியா? ஸோ கொஸ்டினை நான் ரீட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஜேக்கு அட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஏக்கு 1, யூக்கு ஸ்டார், என்னுக்கு 5, கேக்கு ஹேஷ். ஸோ அது மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க லெட்டர்ஸ்க்கு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் வச்சு என்ன பண்ணிட்டாங்க கோடு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் கொஸ்டின் ஆன்சர் பண்ணும். ஸோ அது கீழே ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க சர்டைன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்களேன். If first and last letter is vowel, then both are interchange their respective code. So அப்படின்னா என்ன அர்த்தம்? First letter, last letter ரெண்டுமே என்னவா இருக்கணுமா vowel. So அப்போ vowelனா என்ன அர்த்தம்? vowelனா எதை சொல்வீங்க? A, E, I, O, U. So அந்த 5 லெட்டர் தான் என்னன்னு சொல்லுவோம் vowelனு சொல்லுவோம். அப்போ ரிமைனிங் லெட்டர்லாம் என்னன்னு சொல்லுவோம்
கான்சனன்ட். அப்போ வவல்ஸ் தவிர மற்ற ரிமைனிங் லெட்டர் எல்லாமே என்னதான் கான்சனன்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் லாஸ்ட் லெட்டர் வவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, both interchange their respective code. அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதோட கோட லாஸ்டாவும் லாஸ்ட்ல இருக்கிறதோட கோட என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட்டுக்கு கோட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அண்ட் செகண்ட் கண்டிஷன் பாருங்க, if first letter is vowel and last letter is consonant then both are coded as middle letter of the word. so first letter எனக்கு vowel ஆ இருந்து last letter consonant ஆ இருந்தா அதுக்கு எப்படி கோட் பண்ண சொல்லிருக்காங்க, இது ரெண்டுத்துக்கும் middle letter, அதாவது அந்த வேர்டோட middle letterல என்ன இருக்கோ அதோட என்ன பண்ணனும் கோட் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. and next third condition என்ன, if first letter is consonant and last letter is vowel is then both are coded as நயன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனண்ட்டாக இருந்து லாஸ்ட் லெட்டர் பவலாக இருந்துச்சுன்னா அதை என்னன்னு கோட் பண்ண சொல்லியிருக்காங்க, நயன் சொல்லி கோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் கண்டிஷன் என்ன, இஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் லாஸ்ட் லெட்டர் இஸ் கான்சனன்ட் தென் போத் ஆர் கோடட் அஸ் அட்ஜசன்ட் லெட்டர். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கிட்ட இருக்கு டிஸ்பிளே. ஓகே, லாஸ்ட் கண்டிஷன் என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் லெட்டரும் அண்ட் லாஸ்ட் லெட்டர் ரெண்டுமே கான்சனண்ட்டாக இருந்தால் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டுத்துக்குமே அதோட அட்ஜசன்ட் லெட்டர், அதாவது அது பக்கத்தில் என்ன லெட்டர் இருக்கோ அதோட கோட் என்னவோ அதை தான் என்ன பண்ணும் ரெண்டுத்துக்கும் கோட் பண்ணும். சரியா? ஸோ அப்போ இதில் கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க, இதை நம்ம இப்போ என்ன பண்ணணும் கோட் பண்ணோம். அவங்களே என்ன பண்ணிட்டாங்க கோடு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஸோ சிக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க, சிக்கு 3ன்னு கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3ன்னு கோட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் கேக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க, ஹேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேக்கு ஹேஷ் அண்ட் எண்ணுக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க, எண்ணுக்கு 5 அண்ட் யூக்கு ஸ்டார் அண்ட் பீக்கு ஈக்குவல். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணியாச்சு, அவங்க கொடுத்துருக்க சிம்பிள்ஸ் வச்சு சிம்பிள் நம்பரை வச்சு கோட் பண்ணியாச்சு. பட் எனக்கு அது கீழே என்ன கொடுத்துருக்காங்க, சர்டன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ அது என்ன கண்டிஷன், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டரை வச்சு தான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு என்ன இருக்கு, சீன் இருக்கு. சீன்றது வவலா கான்சனண்டா, கான்சனன்ட். அண்ட் லாஸ்ட் லெட்டர் பீன்னு கொடுத்துருக்காங்க. பீன்றது எனக்கு என்னதான் கான்சனன்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் லாஸ்ட் லெட்டர் ரெண்டுமே கான்சனன்ட் அப்படின்னா அப்போ நான் எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும், எந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் and the last letter is consonant then both are coded as adjacent letter. so அதுக்கு பக்கத்துல இருக்க லெட்டரோட நான் என்ன பண்ணணும் கோட் பண்ணணும். so அப்ப c க்கு பக்கத்துல என்ன இருக்கு, k இருக்கு. அப்ப k ஓட கோட் என்ன எனக்கு ஹேஷ். அப்ப c க்கு நான் என்னன்னு பண்ண கூடாது, 3ன்னு கோட் பண்ண கூடாது, ஹேஷ்னு கோட் பண்ணனும். அதே மாதிரி p க்கு என்னது, அது பக்கத்துல இருக்கிறது u ஓட கோட் என்ன ஸ்டார். அப்ப p க்கு நான் என்ன பண்ண கூடாது, ஈக்குவல்னு கோட் பண்ண கூடாது, என்னன்னு கோட் பண்ணனும் ஸ்டார்னு கோட் பண்ணனும். சோ ரிமைனிங்க்கு எந்த கண்டிஷன் கொடுக்கலாம், அப்ப ரிமைனிங் என்ன பண்ணிரலாம் அப்படியே எழுதிரலாம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆன்சர் என்ன, ஹேஷ் ஹேஷ் 5 ஸ்டார் ஸ்டார் தான் ஆன்சர். புரியுதா? ஈஸியா இருக்கா? அண்ட் செகண்ட் क्वेश्चन பாருங்க, அதே மாதிரி செகண்ட் ட்ரை பண்ணி சொல்லுங்க என்ன ஆன்சர்னு. AMJDO. செகண்ட் ஒன் கோட் பண்ணியாச்சா, என்ன ஆன்சர் வருது, அண்ட் 2 at 9 1ன்னு ஆன்சர் வருதா? சரி, ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணுவோமா? இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஏக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்முக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜேக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க, அட்டு. அண்ட் டிக்கு 9 அண்ட் ஓக்கு அண்ட் சிம்பிள். கரெக்டா? ஸோ அப்போ கோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை ஆன்சர்னு போட்டுடலாமா, கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம கீழே இருக்க கண்டிஷன்ஸ் பார்க்கணும். ஸோ கண்டிஷன் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும். இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது, ஏன்றது எனக்கு என்னது வவலா கான்சனண்டா, வவல். ஸோ ஏன்றது வவல், லாஸ்ட்ல இருக்கிறது ஓ என்னதான் எனக்கு வவல். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டுமே வவல்னா என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, if first and last letter is vowel, அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், then both are interchange their respective code. ஸோ ரெண்டத்தோட கோட என்ன பண்ணிக்கணுமா, சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது ஓவோட கோட ஏக்கும் ஏவோட கோட என்ன பண்ணணும் ஓக்கும் பண்ணணும். அப்போ ஏக்கு என்ன கோடு வரும், அண்டுன்னு பண்ணணும். அண்ட் ஓக்கு என்ன பண்ணணும், 1ன்னு கோட் பண்ணணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன, அண்டு 2 at 9 1. புரியுதா? ஈஸியா இருக்கா? அண்ட் தேர்ட் ஒனுக்கு அப்போ என்ன ஆன்சர் வரும்,
ஸோ தேர்ட் ஒன். ஸோ இதில் ஒரு சின்ன இதுலேயும் ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா இதை உட்காந்து நான் என்ன பண்ணணும், கோட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் கோட் பண்ணணும், அடுத்து நான் என்ன பண்ணுறேன், கண்டிஷன் செக் பண்ணி எனக்கு என்ன ஆகுது இந்த இடத்துல ஒரு 2 ஸ்டெப் ஆகுது கரெக்டாக. ஸோ அதை இன்னும் ஷார்ட்டாக ஒரே ஸ்டெப்பில் போடணும் அப்படின்னா ஸோ எனக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் எல்லாமே எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் லாஸ்ட் லெட்டர். ஸோ அது ரெண்டு என்னது, வவல் கான்சனன்ட், அதை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்க இடையில இருக்க அந்த 3 வேர்டு எனக்கு என்ன ஆகாது, என்ன ஆனாலும் சேஞ்ச் ஆகாது கரெக்டாக. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இடையில இருக்க 3 எனக்கு எப்பவுமே சேஞ்ச் ஆக போறது இல்லை. ஸோ நான் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறேன், மிடில் இருக்க வேர்டுக்கு கோட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லுக்கு என்ன கோட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்க்ளமேட்டரி, அண்ட் ஈக்கு பர்சன்டேஜ், அண்ட் எஃப்க்கு ப்ளஸ். ஸோ அப்போ மிடில் இருக்கிறது எனக்கு எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், மிடில் உள்ளதை கோட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அது ரெண்டுத்துக்கும் தான் என்ன பண்ணுறாங்க, கண்டிஷன் அப்ளை பண்ணுறாங்க கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது என்னது, பின்றது எனக்கு என்னது கான்சனன்ட், அண்ட் லாஸ்ட்டில் இருக்கிறது யூ. ஸோ யூன்றது எனக்கு என்னது வவல். ஸோ அப்படின்னா எனக்கு எந்த கண்டிஷன் வரும், ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு எனக்கு என்னவா இருக்குது கான்சனன்ட், அண்ட் லாஸ்ட் லெட்டர் வந்து வவலாக இருந்தால் ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் கான்சனன்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் இஸ் வவல் தென் போத் ஆர் கோடட் அஸ் 9. ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் நான் என்னன்னு கோட் பண்ணணும், 9 கோட் பண்ணணும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நான் என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துல 9 அதோட கோடை ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடலாம். இதுக்கு நான் என்ன பண்ண தேவையில்லை, ஒரு ஸ்டெப் எழுத தேவையில்லை கரெக்டாக. ஸோ அப்போ இது என்னது, ரீசனிங்கிறது அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறதா என்னது ஷார்ட்கட்டுன்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ அப்போ இதில் எனக்கு என்ன மாறாது, மிடில் இருக்க அந்த 3 லெட்டருக்கு கோடு சேஞ்ச் ஆகாது கரெக்டாக. ஸோ அப்போ என்னுக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க 5, ஈக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ், ஹெச்க்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க, ஹெச்க்கு $. ஸோ அப்போ மிடில் இருக்கிறது சேஞ்ச் ஆகாது, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஸோ இப்போ தான் நான் என்ன பார்க்கணும், கண்டிஷன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது என்னது ஐ, அது என்னது வவல், அண்ட் லாஸ்ட்டில் இருக்கிறது சின்றது என்னது கான்சனன்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல் அண்ட் லாஸ்ட் லெட்டர் கான்சனன்ட்னா எந்த கண்டிஷன் அப்போ வரும், எந்த கண்டிஷன், ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் vowel and the last letter is consonant, then both are coded as middle letter of the word. அதாவது கண்டிஷன் என்னது, செகண்ட் கண்டிஷன் வரும் கரெக்டா. ஸோ அப்போ ரெண்டுத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மிடில் லெட்டருக்கு என்ன கோடோ அதை தான் என்ன பண்ணுமா, ரெண்டுத்துக்கும் கோட் பண்ணும். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு மிடில் லெட்டர் என்னது ஈக்கு என்ன கோடு பர்சன்டேஜ். அப்போ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டுத்துக்குமே நான் என்ன கோடு தான் பண்ணணும், பர்சன்டேஜுங்கிறது தான் கோட் பண்ணணும் புரியுதா. ஸோ அப்போது மிடில் இருக்கிறது எனக்கு எப்போதுமே கண்டிஷன் பாருங்கள், கண்டிஷன் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டு அப்படின்றதுனால எனக்கு என்ன ஆகாது, இடையில சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நடுவில் இருக்கிறத ப்ரொசீட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் உள்ளது என்ன பண்ணுறேன், என்ன கண்டிஷனோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் சரியா. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க, அதை நம்ம என்ன பண்ணோம் கோட் பண்ணோம். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, கோடு கொடுத்துட்டாங்க, அதோட என்ன பண்ணணும் டீகோட் பண்ணணும் கரெக்டா. ஸோ இதுக்கு கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன், ஓகே 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கரெக்டா. ஸோ இது மாதிரி கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன்லேருந்து போகலாம் கரெக்டா. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இதுலேருந்து நான் என்ன பண்ணேன், ஒரு சின்ன ட்ரிக் கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சேன், எனக்கு எது சேஞ்ச் ஆகாது, மிடில் இருக்க அந்த த்ரீ வேர்ட்ஸோட கோடு சேஞ்ச் ஆகாது. அதாவது என்னது, இந்த 5 ஸ்டார் 3யோட கோடு எனக்கு சேஞ்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவோம், கண்டிஷன் இதை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் கரெக்டா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு கோட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு வேர்டுக்கும் கோட் பண்ணிட்டு இருந்தால் எனக்கு என்ன ஆகும், டைம் ஆகும் கரெக்டா. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட்டு கோட் பண்ணுறேன். ஸோ 5ன்றது எதுக்கு கோடு, எதோட கோடு 5ன்னு கொடுத்துருக்காங்க, என்னோட கோடு. அண்ட் ஸ்டார் எதோட கோடுன்னு கொடுத்துருக்காங்க, யூவோட கோடு. அண்ட் 3 எதோட கோடுன்னு கொடுத்துருக்காங்க, 3சியோட கோடு. ஸோ அப்போ மிடில் எனக்கு என்ன லெட்டர் தான் வரப்போகுது, NUC தான். ஸோ இப்போ நான் ஆப்ஷனை என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எலிமினேட் பண்ணலாம் கரெக்டா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறேன், எனக்கு கண்டிப்பாக என்ன தான் வரணும், NUC தான் வரணும். பட் இந்த இடத்துல என்ன இருக்குது, NUKன்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன, அது கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ வராது. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே NUC, பட் இங்கே என்ன இருக்குது NEC. அப்போ கண்டிப்பாக என்னவும் வராது, ஆப்ஷன் பி வராது. அதை உட்காந்து நான் என்ன பண்ண தேவையில்லை, தேவையில்லாமல் செக் பண்ண தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு சிக்கு NUC இருக்குது, அண்ட் நெக்ஸ்ட்டு NUC, அண்ட் நெக்ஸ்ட்டும் NUC. ஸோ அப்போ நான் எதை மட்டும் செக் பண்ணால் போதும், இந்த 3யை மட்டும் செக் பண்ணால் போதும் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த 3த்தையும் செக் பண்ணுறேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ரிமைனிங் அந்த கண்டிஷன் உள்ளதை கோட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் என்ன இருக்குது,
Bன்றது எனக்கு என்னது கான்சனன்ட் அண்ட் லாஸ்ட்ல Fன்றது கான்சனன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் ரெண்டுமே கான்சனன்ட். இஃப் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் இஸ் கான்சனன்ட் தென் போத் ஆர் கோடட் அஸ் adjacent லெட்டர். adjacent லெட்டர் என்னது? இந்த இடத்துல Bக்கு என்ன கோடு வரும்? என்னோட கோடு வரும். Fக்கு என்ன வரும்? Cயோட கோடு வரும். கரெக்டா? ஸோ அப்படின்னா என்னோட கோடு என்னது 5. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன வந்துடும் 5ன்றது வரும். அண்ட் Fக்கு என்னது Cயோட கோடு என்ன 3. ஆனால் எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு ஸ்டார் இருக்கு. அப்போ கண்டிப்பாக என்ன கிடையாது ஆப்ஷன் சியும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் டி செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது எனக்கு ஏ அண்ட் நெக்ஸ்ட் ஐ இருக்கு. கரெக்டா? ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் செக் பண்ணலையோ. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் என்னது எனக்கு கான்சனன்ட் அப்படின்னா என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க கோட். ஸோ அதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ கரெக்டாக அது கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் இதை செக் பண்ணுறோம். ஏன்றது வவல் ஐன்றது எனக்கு என்னதான் வவல் தான். ஸோ ரெண்டுமே வவல்னா என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் இஸ் வவல் தென் போத் ஆர் இன்டர்சேஞ்ச் தேர் ரெஸ்பெக்டிவ் கோட். அதாவது ஏவோட கோடு எதுக்கு வரும் ஐக்கு வரும், ஐயோட கோடு ஏக்கு வரும்னு சொல்கிறாங்க. அப்போ ஏவோட கோடு என்னது 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும் ஏவோட கோடை ஐக்கு கோட் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ ஐக்கு 1ன்னு போடுவோம். ஐயோட கோடு என்னது கொஸ்டின் மார்க். அப்போ ஏக்கு என்னன்னு வரும் கொஸ்டின் மார்க். பட் எனக்கு இங்கே இருக்கிறது என்னது ஸ்டார். அப்போ கண்டிப்பாக என்ன கிடையாது ஆப்ஷன் டியும் கிடையாது. அப்போ ரிமைனிங் இருக்கிறது ஒரு ஆப்ஷன். அப்போ இதுதான் என்னது ஆன்சராக இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ செக் பண்ணால் என்ன வரும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏன்றது எனக்கு என்னது வவல் அண்ட் லாஸ்ட் லெட்டர் எஃப்ன்றது கான்சனன்ட். அப்படின்னா என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் vowel and last letter is consonant then both are coded as middle letter of the word. ஸோ அப்போ மிடில் லெட்டருக்கு என்ன கோடோ அதை தான் என்ன பண்ணுமா ரெண்டுத்துக்கும் கோட் பண்ணும். அப்போ மிடில் என்ன இருக்குது யூவோட கோடு என்னது ஸ்டார். ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துலையும் கோட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் மற்றதில் எமிட் ஆச்சு எலிமினேட் பண்ணியாச்சு. அதனால என்ன பண்ணோம் ஆப்ஷன் இ ஆன்சர்னு போட்டாச்சு. சப்போஸ் ஆப்ஷன் டி வந்து எனக்கு இதாக இருந்து ஆப்ஷன் இ இன்னொன்று கொடுத்துருக்காங்க நன் ஆஃப் திஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது இதுதான் ஆன்சர்னு டிக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க நன் ஆஃப் திஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணும் இதை கன்ஃபார்ம் செக் பண்ணி தான் ஆன்சர் பண்ணும். புரியுதா? ஸோ அப்போ இதுதான் என்ன பண்ணுவாங்க ப்ரிலிம்ஸில் கேட்குற கொஸ்டின். ஸோ இது ஈஸியாக இருக்கா அவங்களே என்ன பண்ணிடுவாங்க வேர்டு கொடுத்துருவாங்க, அதோட கோடு கொடுத்துருவாங்க, அதை டீகோட் பண்ணி கண்டிஷன் கொடுத்துருந்தா கண்டிஷன் அப்ளை பண்ணும். அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். இன்னொரு பேட்டர்ன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஸோ கோ ஹோம்க்கு TANAன்னு கோடு கொடுத்துருக்காங்க. நைஸ் லிட்டில் ஹோம்க்கு NAPAKN கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதில் கேட்குறேன் கோவோட கோடு என்னான்னு கேட்குறேன். ஸோ அப்போ எப்படி சொல்வீங்க கோக்கு கோடு என்னவா இருக்கும்? இப்போ TN சொல்லலாமா இல்லை ஹோம்க்கு NAன்னு சொல்லலாமா? ஸோ என்ன பண்ணிடக்கூடாது அப்படியே எடுத்துடக்கூடாது. இந்த டைப்பில் என்ன பண்ணும் அப்படின்னா லைன்ஸ் ரெண்டத்தையும் என்ன பண்ணும் கம்பேர் பண்ணும். சரியா? ஸோ கோ ஹோம் இருக்குது, இங்கே நைஸ் லிட்டில் ஹோம் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது ஹோம் காமனாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இடத்துல ஹோம் காமன் அப்படின்னா இந்த ரெண்டு கோடில் எது காமன் பார்க்கணும். இந்த ரெண்டு கோடில் எது காமனாக இருக்குது NA காமனாக இருக்குது. ஸோ அப்போ ஹோமோட கோடு என்னவாக இருக்கும் NAவாக இருக்கும். அப்போ கோவோட கோடு என்னது TA. ஸோ மேம் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தால் வராதா அப்படின்னா இங்கே கோக்கு TA NA ஹோம்க்கு NAன்னு கொடுத்துருக்காங்க. பட் நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க ஹோம் எந்த பிளேஸில் இருக்குது தேர்ட் பிளேஸில் இருக்குது. பட் இந்த தேர்ட் பிளேஸில் என்ன இருக்குது K இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க ஷஃபிள் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணிடக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக கோடை எடுத்துடக்கூடாது. சரியா? ஸோ இந்த இடத்துல லிட்டில்க்கு என்ன கோடுன்னு கேட்குறேன். அப்போ லிட்டில்க்கு என்ன கோடாக இருக்கும் சொல்ல முடியுமா? லிட்டில்க்கு என்ன கோடுன்னு கோக்கு என்ன கோடு? அப்போது கோக்கு TAன்னு சொல்லிடலாம். ஏன்னா இங்கே இருக்கிறதே ரெண்டு வேர்டு, அதில் ஹோம்க்கு NA அப்படின்னா ரிமைனிங் இருக்க TA எதோட கோடாக தான் இருக்கும் கோவோட கோடாக தான் இருக்கும். பட் இந்த இடத்துல நான் லிட்டில்க்கு என்ன கோடுன்னு கேட்குறேன். லிட்டில்க்கு என்னால் சொல்ல முடியுமா? இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது ரெண்டு அன்னவுன் வேர்டு இருக்குது. கரெக்டாக? நைஸ் லிட்டில் இது ரெண்டுத்துல. ஆனால் கண்டிப்பாக என்ன தான் வரப்போகுது PA இல்லை KA தான் வரப்போகுது. பட் என்னவா இருக்காது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. மேபி ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிட்டிலுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் PA, second option KA and third option
ஸோ இப்படி 5 ஆப்ஷன் கொடுத்து லிட்டிலோட கோடு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ லிட்டிலோட கோடு என்னன்னு சொல்லலாம்? பிஏ சொல்லலாமா? கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்? இது ரெண்டுத்துக்கும் எனக்கு இதுக்கப்புறம் கம்பேர் பண்ண வேறு வேர்ட்ஸ் இல்லை. ஸோ ஆனால் லிட்டிலுக்கு என்ன வரலாம்? ஒன்று பிஏ இருக்கலாம், இல்லை கேவாக இருக்கலாம். பிஏன்னு என்ன பண்ண முடியாது? கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதே மாதிரி கேவும் என்ன சொல்ல முடியாது? கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஐதர் ஏ ஆர் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று ஏ இல்லை பி, அதாவது பிஏவாக இருக்கலாம், இல்லைன்னா என்னவா இருக்கலாம்? கேஏவாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்ட் தானே? எனக்கு கண்டிப்பாக லிட்டிலுக்கு என்னவாக தான் இருக்கும்? ஒன்று பிஏவாக இருக்கும், இல்லை கேஏவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 2 ஆப்ஷன் என்னது? நன் ஆஃப் திஸ். நன் ஆஃப் திஸ்னா என்ன அர்த்தம்? இங்கே கொடுத்துருக்கிறதுல எதுவுமே இதுக்கு ஆன்சர் இல்லைன்றாங்க. ஸோ அப்போ தான் நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? நன் ஆஃப் திஸ். கேனாட் பி டிட்டர்மைன் எப்போ சூஸ் பண்ணுவோம்? கேனாட் பி டிட்டர்மைன்ங்கிறது எனக்கு என்னால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்றப்ப தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கேனாட் பி டிட்டர்மைன். இந்த இடத்துல கேனாட் பி டிட்டர்மைன் சொல்லுவோமா? மாட்டோம். ஏன்? எனக்கு கன்ஃபார்மாக என்ன தெரியும் லிட்டிலுக்கு? ஒன்று பிஏ இல்லது கேஏ. ஸோ அதை தான் எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க? 3rd ஆப்ஷனில் எய்தர் ஏ ஆர் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? எய்தர் ஏ ஆர் பி. அப்போ லிட்டிலுக்கு என்ன கோடாக இருக்கலாம்? ஒன்று பிஏவாக இருக்கலாம், இல்லை கேஏவாக இருக்கலாம். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? ப்ரிலிம்ஸில் 5 மார்க்ஸ்க்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஷின் பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்போ இதில் நான் ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஸோ கொடுத்துட்டாங்க, வேர்டு கொடுத்துட்டாங்க, அந்த சைடு என்ன பண்ணிட்டாங்க? ஈச் வேர்டுக்கு 2 லெட்டரில் கோட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எதுக்கு கோடு கேட்குறேன்னா, யூனிஃபார்ம்க்கு என்ன கோடுன்னு கேட்குறேன். அப்போ யூனிஃபார்ம்க்கு என்ன கோடு? ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து சொல்ல முடியுமா யூனிஃபார்ம்க்கு கோடு என்னான்னு? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? யூனிஃபார்ம் வேறு எந்த இடத்துல இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லைனில் பார்க்குறோம் யூனிஃபார்ம் இருக்கா? இல்லை. செகண்ட் ஒன்ல யூனிஃபார்ம் இருக்குது, தேர்ட் ஒன்ல யூனிஃபார்ம் இல்லை, ஃபோர்த் ஒன்லேயும் என்ன இல்லை? யூனிஃபார்ம் இல்லை. ஸோ அப்போ யூனிஃபார்ம் இல்லை, அப்போ என்னால் இதில் என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிடலாமா? அப்போ இதுக்கு ஆன்சர் கேனாட் பி டிட்டர்மைன் சொல்லிடலாமா? கூடாது. ஸோ என்ன பண்ணலாம்? யூனிஃபார்முக்கு தெரியாது, பட் அது கூட இருக்க மற்ற 2 வேர்டை என்ன பண்ணலாம்? இந்த 2 வேர்டுக்கு என்ன கோடுன்னு கண்டுபிடிச்சா ரிமைனிங் இருக்க வேர்டு தான் எனக்கு என்னவா இருக்கும்? யூனிஃபார்மோட கோடாக இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ ரிமைனிங் கண்டுபிடிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்குறேன். ஆஃபீஸர். ஆஃபீஸர் வேறு எங்கேயாவது இருக்கா? இங்கே இருக்குது. கரெக்டா? ஸோ இங்கேயும் ஆஃபீஸர் இருக்குது, இங்கேயும் ஆஃபீஸர் இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தில் எது சிமிலர் கோடாக இருக்குது? ஓஆர். ஸோ அப்போ ஆஃபீஸரோட கோடு என்னவா இருக்கும்? ஓஆராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இன் பார்க்குறேன். இன் வேறு எங்கே இருக்குது? லாஸ்ட்டில் இன் இருக்குது. ஸோ அப்போ இங்கேயும் இன் இருக்குது, இங்கேயும் இன் இருக்குது. ஸோ இந்த 2 இதில் எது காமனாக இருக்குது? ஏடி. ஸோ அப்போ இன்னோட கோடு என்ன? ஏடி. ஸோ அப்போ ஆஃபீஸருக்கு ஓஆர், இன்னுக்கு ஏடி. அப்போ ரிமைனிங் இருக்க எம்யூ தான் எதோட கோடாக இருக்கும்? யூனிஃபார்மோட கோடாக இருக்கும். ஸோ அப்போ வேர்டே இல்லை, அப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னா என்ன பண்ணணும்? அது கூட இருக்க வேர்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டா ரிமைனிங் தான் என்னவா இருக்கும்? அதோட கோடாக இருக்கும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட்டு பேங்க்குக்கு என்ன கோடாக இருக்கும்? பேங்க் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, அண்டு இன்னொன்று இங்கே இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது? பிகே. ஸோ அப்போ பேங்க்குக்கு கோடு என்னது? பிகே. அண்ட் நெக்ஸ்ட்டு சிஸ்டம்ஸ்க்கு என்ன கோடு? அப்போ சிஸ்டம்க்கு என்ன கோடு? ஸோ இங்கேயும் சிஸ்டம், அங்கேயும் சிஸ்டம், ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது என்னது? ஸோ இங்கே ஆல்ரெடி இன்னுக்கு பேங்க்குக்கு கண்டுபிடிச்சிட்டோம், இன்னுக்கு வந்துட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 18 கண்டுபிடிச்சிட்டோம், பேங்க்குக்கு பிகே. அப்போ ரிமைனிங் இருக்க எஸ்எஸ் தான் என்னது? சிஸ்டமோட கோடாக இருக்கும். ஸோ இங்கேயும் சிஸ்டம் இருக்குது, இங்கேயும் சிஸ்டம் இருக்குது. அப்போ சிஸ்டமோட கோடு தான் என்னது? எஸ்எஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு நியூக்கு என்ன கோடு? அப்போது ஸோ இங்கேயும் நியூ இருக்குது, இங்கேயும் நியூ இருக்குது, அது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? என்ஏ இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ நியூவோட கோடு என்னது? என்ஏ. அப்போ பேங்கிங்கோட கோடு என்னது? ஸோ நியூக்கு கோடு தெரியும், சிஸ்டம்க்கு கோடு தெரியும். கரெக்டாக? ஸோ நியூக்கு என்னது? என்ஏ. அண்ட் சிஸ்டம்க்கு எஸ்எஸ். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது? பேங்கிங். ஸோ அப்போ ரிமைனிங் நியூக்கு வந்துட்டு என்ஏன்னு கண்டுபிடிச்சாச்சு, சிஸ்டம்க்கு எஸ்எஸ். அப்போ ரிமைனிங் இருக்க டிபி தான் எதோட கோடாக இருக்கும்?
பேங்கிங்கோட கோடாக இருக்கும். ஸோ இது ஈஸியாக இருக்கா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கீழே ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. என்ன கொஸ்டின்னா இதுதான், ஆஃபீஸரோட கோடு என்ன, சிஸ்டமோட கோடு என்ன, யூனிஃபார்மோட கோடு என்ன. ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா? ஸோ எடுத்தது எல்லாத்துக்கும் கோடு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணலாம், டக்கு டக்குன்னு 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்னது, செகண்ட் டைப். சரியா? ஸோ இந்த 2 டைப் தான் எதில் கேட்பாங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. சரியா? ஸோ அப்போ மெயின்ஸில் எது மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ மெயின்ஸில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது மாதிரி கொஸ்டின்ஸ்னால், இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, லெட்டர்ஸ் வச்சு நம்பர்ஸ் வச்சு கோட் பண்ணி பார்த்தோம். அண்ட் லாஸ்ட்டில் 2 பார்த்தது அப்சர்வேஷன் கோடிங் வச்சு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, மெயின்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ஸோ இதோட கொஸ்டின் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு ஹீ இஸ் கம்மிங் நவ். ஸோ அதோட கோடு என்ன கொடுத்துருக்காங்க, I#2 Y:13 U$8 G%7. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நீட் நாட் ட்ரபிள் ஹிம். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்ததுமே இப்போ ஹீக்கு I#2ன்னு என்ன பண்ணிடக்கூடாது, கோடை எடுத்துடக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே என்ன ஆயிருக்கும், ஷஃபிள் ஆயிருக்கும். கரெக்டாக? ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே என்ன பார்த்தோம், தனித்தனியாக பார்த்தோம். இப்போ நம்பர் கோடிங் அப்படின்னா அது என்ன பண்ணியிருக்காங்க, வேர்டுக்கு நம்பர் வச்சு கோட் பண்ணியிருந்தாங்க. லெட்டர் கோடிங்னா லெட்டர்ஸ்க்கு லெட்டர் வச்சு கோட் பண்ணாங்க. அப்சர்வேஷனுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, நம்ம கம்பேர் பண்ணி எடுத்தோம். பட் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போ அது மூணுமே என்ன பண்ணியிருப்பாங்க, சர்டைன் ஒரு சில லாஜிக் யூஸ் பண்ணி அதில் வச்சுருப்பாங்க. அதில் என்ன பண்ணணும், என்ன லாஜிக்னு கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி கொடுத்துருக்க வேர்டுக்கு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, இப்போ ஹீ இஸ் கம்மிங் நவுனா கம்மிங்கோட கோடு என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஸோ அதோட லாஜிக் என்னன்னு கண்டுபிடிச்சி அதே மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, வேற ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லாஜிக்கை அதில் அப்ளை பண்ணி அதுக்கு என்ன கோடுன்றதை கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போ இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு ஒரு சில கண்டிஷன் சொல்கிறேன், இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி இது உங்களுக்கு எதில் தான் கேட்பாங்க, மெயின்ஸில் தான் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஸோ என்னென்ன லாஜிக்கில் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்பர்ஸ் எதை வச்சு லாஜிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்பர் கோடிங்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன லாஜிக் வச்சு கொடுத்துருந்தாங்க, அதோட ஆல்ஃபபெட்டோட நம்பர் வச்சுருந்தாங்க. கரெக்டாக? இப்போ ஏனா 1, ஓனா 15 அப்படி கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹீ இஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் இப்போ இங்கே 2ன்னு இருக்கா, மேபி என்ன பண்ணியிருந்துருக்கலாம், இந்த வேர்டோட டோட்டல் லெட்டர் கவுண்ட் எடுத்துருக்கலாம். சரியா? மேபி இதாக சொல்கிறேன் நான், இதெல்லாம் எக்ஸாம்பிள், இதுக்கு இதாக லாஜிக் கிடையாது. ஸோ என்ன சொல்கிறேன், நம்பருக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன லாஜிக்கில் வரலாம் அப்படின்னா, ஒன்று டோட்டல் லெட்டரோட வேர்டு எடுத்திருப்பாங்க. சரியா? அப்படி இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கம்மிங் இருக்கா, ஸோ கம்மிங்கில் இருக்க வவல்ஸோட கவுண்ட் எடுப்பாங்க. வவல் என்னென்ன இருக்குது, ஓ இருக்குது, ஐ இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இடத்துல என்னது, டோட்டல் வவலோட கவுண்ட்டு 2. மேபி என்ன எடுத்துருக்கலாம், வவலோட கவுண்ட்டு 2ன்னு கூட எடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கான்சனன்ட்டோட கவுண்ட் எடுக்கலாம். அப்படி இல்லை வேறு என்ன எடுப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குது இல்லையா, அதோட என்ன பண்ணுவாங்க, ஆல்ஃபபெட்டோட நம்பர். இப்போ ஹெச்ன்னு எடுத்தால் அதோட நம்பர் என்னது, 8. மேபி என்ன பண்ணியிருக்கலாம், அதுக்கு 8ன்னு கோட் பண்ணியிருக்கலாம். இல்லை லாஸ்ட் லெட்டரோட அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஈக்கு என்னது 5, மேபி 5ன்றதை கோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு என்ன லாஜிக் பார்த்தோம் நம்பர்ஸில், அதில் என்ன பண்ணியிருந்தாங்க, +1 +2, இல்லை அதில் என்ன பண்ணியிருந்தாங்க -1 -2. ஸோ அது மாதிரி பண்ணி என்ன பண்ணியிருக்கலாம், நம்பர்ஸ் இப்போ ஹைச்சுக்கு 8 அப்படின்னா அதில் -1 பண்ணால் என்ன வரும், 7 வரும். மேபி என்ன பண்ணியிருக்கலாம், அதுக்கு 7 கூட கோட் பண்ணியிருக்கலாம். இப்போ இதுவே லாஸ்ட் லெட்டர் அப்படின்னா என்னது, இ எடுத்துக்கிட்டாங்கன்னா ஈயோடது 5, மேபி அதில் என்ன பண்ணிக்கலாம், +2 பண்ணியிருக்கலாம். இல்லை அதில் என்ன பண்ணியிருக்கலாம், -2 கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அது மாதிரி லாஜிக் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்பருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட்டு லெட்டர் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, லெட்டர்ஸும் அதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் இப்போ ஹைச் அப்படின்னா ஹைச்சுக்கு +1, ஹைச்சுக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஐ, மேபி அதை கூட கோடாக எடுத்துருக்கலாம். இல்லை அதுலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மைனஸ் கூட பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ நான் இந்த ஏபிசிடி என்ன சொல்லியிருந்தேன், ரிவர்ஸில் எழுதணும்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேர் லெட்டர் வச்சு கூட கோட் பண்ணுவாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஹெச் இருக்குது அப்படின்னா ஹெச்க்கு என்னன்னு கோட் பண்ணுவாங்க அப்படின்னா அதோட பேர் லெட்டர் பார்க்கணும். அதாவது இங்கே எம்முக்கு பேர் லெட்டர் என், எல்லோட பேர் லெட்டர் ஓ, அதாவது அதுக்கு நேராக இருக்கிறது. கேக்கு பி, ஜேக்கு கியூ, ஐக்கு ஆர், ஹெச்க்கு எஸ். மேபி ஹெச்க்கு என்ன பண்ணியிருக்கலாம், எஸ்ன்னு கோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எஸ்ஸோட என்ன பண்ணலாம்,
+1 பண்ணி Tஆ இருக்கலாம், இல்லை எஸ்ல -1 பண்ணி ஆரா கூட இருக்கலாம். சரியா? ஸோ நம்ம அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், பட் மெயின்ஸில் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சோன்னா ரிமைனிங் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணலாம். சரியா? ஸோ அப்போது நம்ம லெட்டர்ஸ்க்கு என்ன லாஜிக்னா இதுதான். மேபி பேர் லெட்டராக இருக்கலாம், பேர் லெட்டரோட +1 இல்லை பேர் லெட்டரோட -1 இருக்கலாம். சரியா? அண்ட் நெக்ஸ்ட்டு சிம்பிள் எடுத்தோம் அப்படின்னா ஒரு இதில் 2 சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்னவா இருக்கலாம், மோஸ்ட்லி ஒன்று வவல் கான்சனன்ட் வச்சு எடுத்துக்கலாம், இல்லை டோட்டல் லெட்டரோட கவுண்ட்டு ஆட் ஈவன் வச்சு எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நவ்வுன்னு இருக்குது, நவ்வு டோட்டலாக எத்தனை லெட்டர் இருக்குது, 3 லெட்டர். 3ன்றது எனக்கு என்னது, ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பருக்குலாம் ஒரு சிம்பிளை எடுத்துருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ்ன்றது 2 லெட்டர், அது என்னது, ஈவன் நம்பர். ஸோ அப்போ ஈவன் நம்பருக்குலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டோட்டல் கவுண்டோட வவலோட கவுண்ட்டுக்கு எடுக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சிம்பிள் வச்சு கோட் பண்ணுவாங்க. அது தவிர வேறு என்ன இருக்கலாம் அப்படின்னா ஸ்டார்டிங் லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைச்சின்னு ஆரம்பித்தாலே எனக்கு என்னது, ஹேஷ்ன்றதை யூஸ் பண்ணுறாங்க. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இதுக்குள்ளே ஷஃபில் ஆகிருக்கும். சரியா? ஸோ ஹைச்சின்னு எடுத்தால் அதுக்கு கண்டிப்பாக ஹேஷாக இருக்கும். ஐன்னு ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு எக்ஸ்க்ளமேட்டர், அண்ட் சீன்னு ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு டாலர். ஸோ ஸ்டார்டிங் லெட்டருக்கு என்ன பண்ணுவாங்க, கோட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் என்னது, இப்போ நான் சொன்ன ஐடியாவில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கொஸ்டினுக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணுங்க, லெட்டர் நம்பர் அண்ட் சிம்பிளுக்கு என்ன கோடு வரும் ட்ரை பண்ணுங்க. ஸோ லெட்டருக்கு என்ன லாஜிக், நம்பருக்கு என்ன லாஜிக், அண்ட் நெக்ஸ்ட்டு சிம்பிள்ஸ்க்கு என்ன லாஜிக்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டா போதும், அந்த லாஜிக் தான் என்னது, ஒவ்வொரு வேர்டுக்குமே அதே லாஜிக் தான் இருக்கும். சரியா? ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணலாம், எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிடலாம். தெரிஞ்சதா, ஏதாவது ஐடியா கிடைச்சதா? ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ்க்கு ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? சரி, ஓகே, லெட்டர்ஸ் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒன்று ஃபர்ஸ்ட்டு இல்லை லாஸ்ட்டை வச்சு தான் நான் டிசைட் பண்ணி ஆகணும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைச் எடுத்தேன் அப்படின்னா ஹைச்லேருந்து என்ன பண்ணுறேன், ஹைச்சோடது 8. ஸோ மேபி என்ன பண்ணலாம், அதுலேருந்து +1 பண்ணால் ஐ. ஸோ ஐன்றது இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் செக் பண்ணுறேன். இங்கே ஐ இருக்குது, ஐக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஜே. ஜே இங்கே ஏதாவது கோட் இருக்கா, இல்லை. சி இருக்குது, சிக்கு நெக்ஸ்ட் டி. டி எடுத்தால் ஏதாவது கோட் இருக்கா, இல்லை. எனக்கு நெக்ஸ்ட் ஓ. ஓ வச்சு கோட் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் +1 பண்ணுறது ஆன்சர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதே +2 பண்ணி பார்க்குறேன். ஹைச்லேருந்து +2 பண்ணால் என்ன வரும், ஜே. ஜேன்ற கோடு எங்கேயாவது இருக்கா, இல்லை. ஸோ அப்படின்னா என்னது, அந்த லாஜிக்கும் தப்பு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் லெட்டரை வச்சு பார்க்குறேன். லாஸ்ட் லெட்டர் ஈன்னு இருக்குது, ஈலேருந்து +1 பண்ணுறேன். எஃப். எஃப் எங்கேயாவது இருக்கா, இல்லை. ஸோ அப்போ நெக்ஸ்ட் எஃப்லேருந்து +2 பண்ணுறேன். +2 பண்ண என்ன இருக்குது, எஃப்லேருந்து +2 பண்ணால் ஹெச் வருது. கரெக்டாக? ஹெச் எங்கேயாவது இருக்கா, இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு பேர் லெட்டர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஐடியா கிடைக்குதா? ஸோ லாஸ்ட் லெட்டர் பாருங்கள், இ இருக்குது. ஈலேருந்து +2 பண்ணால் என்ன கிடைக்குது, ஜி கிடைக்குது. கரெக்டாக? ஸோ ஈலேருந்து +2 பண்ணால் ஜி இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் வருதா பாருங்கள். எஸ் இருக்குது, எஸ்லேருந்து +2 பண்ணால் யூ இருக்குது. ஜி இருக்குது, ஜிலேருந்து +2 பண்ணால் ஐ இருக்குது. அண்ட் டபிள்யூ, டபிள்யூலேருந்து +2 பண்ணால் ஒய். ஸோ அப்போ என்ன இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதே மாதிரி கீழே உள்ளதுக்கு செக் பண்ணுங்கள். கீழே என்ன இருக்குது, நீட் நாட் ட்ரபிள் ஹிம். ஸோ அப்போ அதுலேருந்து நீடுக்கு லாஸ்ட்டில் என்ன இருக்குது, டி. டிலேருந்து +2 பண்ணால் எஃப். ஸோ அதில் எஃப்ன்றது ஒரு கோடு கொடுத்துருக்காங்களா, இருக்குது. எஃப் எஃப் இஸ் டு 13 இருக்குது. அண்ட் நாட்டுக்கு அதே மாதிரி ட்ரை பண்ணால் டீலேருந்து +2 பண்ணால் என்ன வரும், வி வரும். ஸோ வி இஸ் டு 13 இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ட்ரபிள்க்கு இ. ஈலேருந்து +2 பண்ணால் ஜி. ஸோ ஜி அட் 19 இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹிம், எம்லேருந்து
ரெண்டு லெட்டர் ஆட் பண்ண என்ன வருது ஓ ஓ பர்சன்டேஜ் 7. ஸோ அப்போ என்னது லெட்டர்ஸ்க்கு கண்டுபிடிச்சாச்சா? லெட்டர்ஸ்க்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க? லாஸ்ட் லெட்டரோட என்ன பண்ணியிருக்காங்க? ஈனா ஈலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? +2 பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் என்னது லெட்டரோட லாஜிக். அண்ட் நெக்ஸ்ட் நம்பருக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? நம்பருக்கு ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி சிம்பிள்ஸ்க்கும் கண்டுபிடிச்சிங்களா நம்பருக்கு? ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? ஹெச் இருக்குது. ஹெச்சோட கவுண்ட் என்னது 8. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? எதுக்கு என்னென்ன கோடு கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்டாக? அப்போ ஹீக்கு கண்டிப்பாக எந்த கோடு தான் இருக்கும்? என்னது லாஸ்ட் லெட்டரோட +2 ஈலேருந்து +2 பண்ண என்னது ஜி. ஸோ அப்போ ஈக்கு கண்டிப்பாக எதுதான் கோடு? ஜி %7ன்ற கோடு கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி இஸ்க்கு எஸ்லேருந்து +2 பண்ணால் யூ. ஸோ அப்போ இஸ்க்கு என்ன கோடு? யூ $8 தான் கோடுன்றது கண்டுபிடிச்சாச்சு. ஜிலேருந்து +2 பண்ணால் ஐஇ. ஸோ அப்போ கம்மிங்க்கு I#2 தான் கோடு. அண்ட் நவுக்கு டபிள்யூலேருந்து +2 பண்ணால் ஒய். ஸோ அப்போ நவுக்கு கோடு Y/13. ஸோ அதுக்கு என்னென்ன கோடுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ரிமைனிங் என்ன பண்ணலாம்? இதை வச்சு நம்பரும் சிம்பிளும் கண்டுபிடிக்கலாம் கரெக்டா? ஸோ நம்பர் பாருங்கள். இப்போ ஹீக்கு என்ன கோடுன்னு கண்டுபிடிச்சோம்? G %7. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்குறேன். ஹெச்சோட கவுண்ட் என்னது 8. பட் இங்கே இருக்க நம்பர் எனக்கு என்னது 7. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? -1 பண்ணால் 7 வருது கரெக்டா? ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ இஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஐக்கு என்னன்னு சொன்னோம் 9. ஸோ 9 - 1 8 கரெக்டாக வருது. கம்மிங்க்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? சிக்கு என்னது 3. 3 - 1 என்னது 2. ஸோ அதுவும் கரெக்டாக வருது. அண்ட் நவுக்கு என்க்கு என்னது 14. 14ல் -1 என்ன பண்ணால் என்ன வருது 13. ஸோ அப்போ என்ன ஆகுது? எல்லாத்துக்குமே கரெக்டாக வருது கரெக்டா? ஸோ அப்போ நம்பரோட லாஜிக் என்ன? லாஸ்ட் லெட்டரோட என்ன பண்ணியிருக்காங்க? சாரி ஃபர்ஸ்ட் லெட்டர் சாரி. ஸோ நம்பருக்கு என்ன லாஜிக்? ஃபர்ஸ்ட் லெட்டரோட -1 பண்ணியிருக்காங்க கரெக்டா? ஸோ ஹி 8 - 1 7 கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணியாச்சு? லெட்டர் கண்டுபிடிச்சாச்சு, நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சிம்பிளுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை தான் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஹீக்கு என்னது பர்சன்டேஜ்னு இருக்குது. எஸ்ஸுக்கு என்ன இருக்குது? டாலர்னு இருக்குது. கம்மிங்க்கு என்ன இருக்குது? ஹேஷ் இருக்குது. அண்ட் நவுக்கு S2 இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட்லாம் பாருங்களேன். நெக்ஸ்ட்டு என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க? நீட் நாட் ட்ரபிள் ஹிம் கரெக்டா? ஸோ அதில் ஏதாவது சிம்பிள் ஒன்றா இருக்கா? அதில் என்ன இருக்குது? 2:2 இருக்குது கரெக்டா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? மேபி ஸ்டார்டிங் லெட்டரை வச்சு இருக்க சான்சஸ் இருக்குது கரெக்டா? ஏன்னா நீடு நாட் இருக்குது, ரெண்டுமே எண்ணில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீடுக்கு அப்போ என்ன கோடாக இருக்கும்? ஃபஸ்ட்டு லெட்டருக்கு என்ன கோடு? என்ன லாஜிக்கு? லாஸ்ட் லெட்டரோட +2. ஸோ டிலேருந்து +2 பண்ண என்னது F. ஸோ அப்போ F/13 தான் என்னது நீடோட கோடு. அப்போ நாட்டுக்கு பார்த்தோன்னா என்ன வரும்? டீலேருந்து +2. டீலேருந்து +2 பண்ண என்னது V. அப்போ V/13. அப்போ நீடுக்கு F/13 அண்ட் நாட்டுக்கு V/13 கரெக்டா? ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே என்னது இஸ்டுன்னு இருக்கு. அதாவது என்னன்னு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு அப்போ என்னது இஸ்டு. அப்போ இஸ்டு இருக்க இடத்துல என்ன வரும்? என். ஸோ என்னன்னு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க? இஸ்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹேஷ்க்கு எந்த சிம்பிள் வரும்? ஸோ கம்மிங்க்கு என்னது ஹேஷ். ஸோ அப்போ சீன்னு ஸ்டார்ட் ஆனால் அதுக்கு என்ன சிம்பிள் வரும்? ஹேஷ் வரும். அண்ட் டாலருக்கு என்னன்னு ஸ்டார்ட் ஆகுது? ஐன்னு ஸ்டார்ட் ஆனால் டாலர். அண்ட் பர்சன்டேஜுக்கு ஹெச்ன்னு ஸ்டார்ட் ஆனால் பர்சன்டேஜ். அண்ட் ஸ்லாஷ்க்கு ஏன்னு ஸ்டார்ட் ஆனால் ஸ்லாஷ். ஸோ அதாவது ஆர் இருக்குது ஆர். ஸோ ஏன்னு ஸ்டார்ட் ஆனால் அதுக்கு ஸ்லாஷ். ஆர் அலோடுலாம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதுக்குலாம் என்னது ஸ்லாஷ்ன்னு தான் சிம்பிள். அண்ட் நெக்ஸ்ட்டு அட்டுக்கு என்னது டீன்னு ஸ்டார்ட் ஆனால் அதுக்கு தான் என்னது அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு? லெட்டருக்கு லாஜிக், நம்பருக்கு லாஜிக் அண்ட் சிம்பிளுக்கு லாஜிக் கண்டுபிடிச்சாச்சு. இதை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக மெயின்ஸில் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம் சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டைகர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? கோடு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? லெட்டர் வரணும், சிம்பிள் வரணும். லெட்டர், சிம்பிள் அண்ட் நெக்ஸ்ட்டு நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு என்ன லாஜிக்? லாஸ்ட் லெட்டரோட +2. லாஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? ஆர் இருக்குது. ஆர்லேருந்து +2 பண்ண என்ன வரும்? டி. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட்டு டி. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வரணும்? சிம்பிள். சிம்பிளில் தான் என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்டார்டிங் லெட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ டீனுக்கு ஸ்டார்ட் ஆனால் என்ன சிம்பிள் வரணும்? அட்டு சிம்பிள். ஸோ அப்போ டீக்கு அட்டு. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக என்னது? நம்பர் கரெக்டா? ஸோ நம்பருக்கு என்னது? நம்பருக்கு என்ன லாஜிக்?
ஃபர்ஸ்ட் லெட்டரோட -1. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது டி, டீக்கு என்ன சொல்லியிருந்தேன் டி 20, 20 - 1 என்னது 19. அப்போ டி at 19 தான் என்னது டைகரோட கோட். அண்ட் இன்னொரு கொஸ்டின் பாருங்க. ஸோ அதே மாதிரி கேட்டர்பில்லருக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டால்ஃபின்க்கு பாருங்களேன். இப்போ டால்ஃபின்க்கு கோட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் லெட்டரு, அடுத்த சிம்பிள், அதுக்கப்புறம் நம்பர். கரெக்டாக? ஸோ லெட்டருக்கு என்ன லாஜிக் பார்த்தோம், லாஸ்ட் லெட்டரோட +2 பார்த்தோம். ஸோ லாஸ்ட் லெட்டர் இங்கே என்ன இருக்குது என்லேருந்து +2 பண்ணால் என்னது பி. ஸோ பி. அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது சிம்பிள். ஸோ சிம்பிள் இங்கே என்ன இல்லை, எனக்கு ஸ்டார்டிங் லெட்டர் வச்சு தான் சிம்பிள் சொன்னோம். பட் ஸ்டார்டிங் லெட்டருக்கு இங்கே என்னது எனக்கு டி இருக்குது. பட் இங்கே என்ன இல்லை டிக்கு சிம்பிள் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணும் இது ஆப்ஷன் வச்சு சால்வ் பண்ணும். சரியா? ஆப்ஷன் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு கன்ஃபார்மாக என்ன தெரியும், எனக்கு சிம்பிள் தெரியாது, பட் நம்பருக்கு லாஜிக் தெரியும். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்தோம்னா என்ன வந்துச்சு பி வந்துச்சு, சிம்பிள் தான் என்னன்னு தெரியாது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்பருக்கு என்ன லாஜிக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் -1. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன டிக்கு 4, 4லேருந்து -1 பண்ணால் என்னது -1 பண்ணால் 3. ஸோ அப்போ என்ன வரும் 3. ஸோ அப்போ கண்டிப்பாக எந்த ஆப்ஷன் வராது, ஆப்ஷன் டியும் வராது, ஆப்ஷன் சியும் வராது. அப்போ எது வரலாம், ஸோ P3. அப்போ கண்டிப்பாக எது வராது ஏ வராது. அப்போ எது தான் வரலாம் P எக்ஸ்க்ளமேட்டர் 3. கரெக்டாக? ஸோ இதுதான் ஆன்சர் சொல்லாமான்னு கேட்டால் சொல்லலாம். எப்போ கொஸ்டின் கேட்குறப்பனா இதுக்கு மேபி என்ன வரும், டிக்கு மேபி என்ன வரும்னு கேட்டால் என்ன பண்ணலாம், ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணலாம். கன்ஃபார்மாக என்ன வரும்னு கேட்டால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ பட் இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருப்பாங்க, மேபி டால்ஃபின்க்கு என்ன கோடுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ உங்களுக்கு இது எதில் தான் கேட்பாங்க, மெயின்ஸில் தான் கேட்பாங்க. சரியா? ஸோ மெயின்ஸில் இது கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இதுலேருந்து ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, மார்க்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்கும் வைக்க சான்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இது எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இது என்னது ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் அந்த கான்செப்டை வச்சு தான் என்ன இருக்கும், நம்பர் லெட்டர் லாஜிக்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்து ஒன்றா செக் பண்ணாலே என்ன பண்ணிடலாம், என்ன லாஜிக்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.